மண் சட்டியில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல் கிட்ட பூண்டு போட்டுக்கலாம். நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன். என்ன திடீர்னு மீன் குழம்புனா, அம்மா வறுத்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, அக்கா வீட்டிலேயே கறி குழம்பு சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு வேணாம் மீன் குழம்பு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்குமா, சரின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தான் வச்சோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அது வதங்குறதுக்கு, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். 2 தக்காளி 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூட்டி தான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னா, புளியை கரைச்சி விட்டு அதில் குழம்புத்தூள் போட்டு உப்பு போட்டு கூட்டி வச்ச மீன் குழம்பு அப்படி தான் வைக்க போகிறோம். ஸோ வாங்க இப்படி எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே நான் இப்படி தாங்க வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு கூட்டியாச்சு. அப்படியே ஒரு செல்லை ஒரு ஓரமாக ஸ்டாண்டில் செட் பண்ணிவிட்டு நான் வாட்டில் குழம்பு வச்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு டிவியை போட்டு விட்டுட்டு அப்படியே குழம்பு வச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான ஒரு மீன் குழம்பு தயார். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் குழம்புனாலே மண் சட்டியில் வச்சா மட்டும் தான் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கிராமத்து சைடெலாம் மண் சட்டியில் தான் குழம்பு வைப்போம். அங்கே பாருங்கள், இந்த மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம். பாறை மீன் குழம்புல போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்ப மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மீனை போடணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதான் நம்ம வீட்டு கிச்சன். வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கிச்சன் தான். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடு இன்னும் கட்டிட்டு தான் இருக்கோம். இந்த வீட்டில் தான் இருக்கோம். அதனால தான் நான் சமையல் வீடியோலாம் போட மாட்டேன். எனக்கு கரெக்டான கிச்சன் இன்னும் அமையலை. இல்லைன்னா சமையல் வீடியோ சூப்பராக போடுவேன். ஆனால் கரெக்டான கிச்சன் அமையலை. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக